எனக்கு முன்னால் பேசுறவங்க நீங்க அதை கேட்டிருக்க மாட்டீங்க இல்ல அவங்க அனுப்புற எதிரியோட போகணுமா துரோகியோட போகணுமா இல்ல நண்பரா வர்றவங்களோட போகணுமா அப்படிங்கிறத பொதுச்செயலாளர் முடிவெடுக்கிறாங்க. தேர்தல் நேரத்துல துரோகி எதிரி நண்பன் என்பதையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டு மக்களின் நலனும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலன் தான் முக்கியம். அதனால யார் துரோகி யார் எதிரி யார் நண்பர் என்றெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது தேர்தல் நேரம். அதனால தமிழ்நாட்டின் நலனும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலன் தான் முக்கியம் அப்படிங்கிற கருத்தை தான் நான் சொன்னேன். இன்னும் செங்கோட்டையன் அவர்கள் நான் மிகவும் மதிக்கின்ற ஒரு சகோதரர். பொறுத்திருங்க, கொஞ்சம் பொறுமையா இருக்கல. எங்களுக்கு தான் நானே அதே தானே சொன்னேன், ஒரு மாசம் எங்களுக்கு டைம் இருக்கு. அதனால நாங்க நல்ல முடிவு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு தமிழ்நாட்டின் நலனுக்கும் ஏற்ற முடிவை உறுதியாக இருக்கும். இந்த முறை எந்த கூட்டணி வெற்றி பெற்றாலும் கூட்டணி ஆட்சி அமைகின்ற ஒரு சூழ்நிலை தான் உருவாக இருக்கிறது. அந்த நாங்கள் வெற்றி பெற போகிற நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணி தான் உறுதியாக வெற்றி பெறும். அதுல கூட்டணியில நாங்கள் அமைச்சர்களாக வருகின்ற வாய்ப்பு இருக்கிறது. லயோலா காலேஜ் 2017 டிசம்பர் மாதம் ஆர்கே நகர் தொகுதியில போட்டியிட்டப்போ அவர்கள் கருத்து கணிப்பெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அதனால லயோலாவுடைய கருத்து கணிப்பை பற்றி நான் குறை சொல்லல, மற்ற கருத்து கணிப்புகளை பற்றி குறை சொல்லல. ஆனா 26 மே மாதம் தமிழ்நாட்டு மக்களின் கருத்து கணிப்பு என்னவென்று நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். அது வரைக்கும் நீங்க பொறுமையாக இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மாசத்தோட தேர்தல் அறிவிப்பு இருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த ஆட்சி ஒரு முடிவுக்கு வருகிற நேரத்தில் எப்படியோ அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான ஒரு எதிர்பார்ப்பு இந்த அரசாங்கம் நிறைவேற்றிருக்கிறார்கள். சொல்லி அதே நேரத்தில் கிட்டத்தட்ட அந்த பென்ஷன் ஆணையத்திற்கு அரசாங்கம் இப்பொழுது அறிவித்ததை நிறைவேற்றுவதற்கே 13,000 கோடியும் ஒவ்வொரு ஆண்டும் 11,000 கோடியும் அதுக்காக நிதி ஒதுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அவ்வளவு நிதியை எப்படி நிதி மேலாண்மை செய்ய போகிறார்கள் என்பது இந்த ஆட்சியாளர்கள் தொடர்ந்தாலும் சரி, புதிய ஆட்சியாளர்கள் வந்தாலும் அது எப்படி முடியும் என்பது பற்றி எனக்கு தெரியவில்லை. அதே நேரத்தில் அங்கன்வாடி ஊழியர்கள் இன்னைக்கு கூட பார்த்த பகுதி நேர ஆசிரியர்கள் இன்னும் போராடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இந்த ஆட்சியாளர்கள் சரியாக செயல்படவில்லை என்றால் உறுதியாக இது அவர்களுக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்கள் தீர்ப்பளிப்பார்கள் என்பதை தான் இதை காட்டுகிறது.